இமோஷன் ஆகி இவ்ளோ அட்டாச்மெண்ட் குடுத்து, ஐயோ! இது என்னோடது அப்படின்னு ஒரு ஃபோன் கேஸ்க்கு எப்படி பண்றேன்னா, ஒரு மனுஷனுக்கு நான் எப்படி பண்ணுவேன்? இந்த இந்த ஃபீலிங் எல்லாமே என் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நான் கடவுள்ட்ட எப்பவுமே ஆங்கர் ஒருத்தங்க அம்மா சொன்ன பேச்ச இனி நான் மீற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செயல்களுக்கு ஆமா சொல்லியிருக்காங்க. அது யாரு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். தொகுப்பாளர் அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிற ஒரு பர்சன்னா பிரியங்கா தான். சோ சின்ன வயசுல இருந்து அப்பாவை இழந்துட்டு அப்பத்துல இருந்தே குடும்பத்தோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பொண்ணா இல்லாம பையனா அந்த வீட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க. இதுக்கு இடையே அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த பிரவீன் சொல்லிட்டு ஒரு பையனை 2016ஆம் ஆண்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கருத்து வேறுபாடுகளால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த நிலையில பிக் பாஸ்க்குள்ள பிரியங்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது நமக்கு தெரியும். அங்கேயாவது அவங்க ஹஸ்பண்ட பத்தி சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்திருந்த நிலைய அப்படியே உடைச்சிட்டாங்க. அங்கேயும் எதுவுமே பேசல. ஆனா ரீசெண்டா பிரியங்காவோட அம்மா அவர்கள் வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது இத பத்தி பேசியிருந்தாங்க. பிரியங்கா பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டத்தை சந்திச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம என்னோட கணவர் வந்து சின்ன வயசுலயே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி இருக்க நிலையில எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆளே கிடையாது. பிரியங்கா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுப்பான ஒரு பொண்ணு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவ சம்பாதிக்கிற பணம் எல்லாமே என்னோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். என்ன அவளோட லைஃப்ல ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டா. சோ கடவுள் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பா இனிமே வர லைஃப அவ நல்ல விதமா எடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இனிமே எந்த ஒரு தவறு செய்ய மாட்டாங்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு பிரியங்கா அம்மா ரொம்ப வேதனையா சொல்லியிருந்திருக்காங்க. கூடிய சீக்கிரமே பிரியங்கா அவர்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் இதுல லைட்டா கசிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா இவங்களுக்கு நல்ல லைஃப் அமையும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆங்கர் அப்படிங்கிறவங்க அவங்களோட ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு தாராளமா போலாம். பட் எல்லாரையும் என்டர்டைன் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்தா எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் முறையெல்லாம் சொல்லிக்கிட்டு உள்ள ஃபன் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா பிரியங்கா அவர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே அவங்கள பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. என்னதான் பிக் பாஸ்குள்ள இருக்கும் பொழுது நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் கேள்வி எழும்பியிருந்தாலும் வெளியில வந்து திருப்பியும் அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சோன்னே எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரியே அவங்க லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் அவங்க இன்னும் மேல மேல போகும் பொழுது எல்லாமே மறைஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஸோ பிரியங்கா அவர்களுக்கு சீக்கிரமாவே மேரேஜ் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட பிரார்த்தனையா இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.